ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ எல்லாருமே நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் எனக்கு கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், சார் பிசி ஹைட் கேஸ் என்ன ஆச்சு? பிசி கேஸை பத்தி எல்லாரும் நிறைய விதமான தகவல் பகிர்றாங்க. ஸோ ஏதாவது என்ன நடக்கும், ரிசல்ட் ஆகஸ்ட் மாசம் வருமா வராதா, எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஆகஸ்ட் 31 தான் சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ஆக போகுது நெக்ஸ்ட், சரிங்களா? ஸோ இது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்னுடைய ஒரு புரிதல் இருக்குல்ல, அதை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை வச்சு நீங்க எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு மனநிலைக்கு போகணும், இனிமேலும் யாரையும் எதிர்பார்த்தெல்லாம் காத்திருக்க வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. கண்டிப்பா சொல்றேன். ஒரு விஷயம் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மள அறியாம நமக்குள்ளே பிபி ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்துடுது. அதாவது இங்க இருக்கக்கூடிய வருஷம் பாருங்களேன், பிசி நானும் ஆரம்பிச்சு டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2025 எழுதினேன். இப்ப 2026 இருக்கும். சொல்ல போனா 2027 தான் இவங்க நம்மள உள்ளவே அனுப்புவாங்க போல இருக்கு ட்ரைனிங்குள்ளே. ஒரு ப்ராசஸ், ஒரு எக்ஸாமோட ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு ஒரு டிகிரி கோர்ஸ் முடிக்கிற அளவுக்கான வருடங்களை நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா கடத்தி கொண்டு போறீங்க. சோ இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. ஏன்னா மாணவர்களுக்கு சில புரிதல் இருக்கான்னு தெரியல. இப்ப இந்த ஹைட் கேஸ்னுடைய பிரச்சனையே என்னன்னா, இந்த ஹைட் கேஸ் நடந்ததற்கான காரணம் முந்தைய செலக்ஷன்ல என்ன உள்ள கூப்பிட்டவர்கள் இந்த செலக்ஷன்ல என்ன ரிஜெக்ட் பண்ணி அனுப்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹைட் கேஸை தொடுத்திருந்தாங்க. இதுல டிஎன்யூஎஸ்ஆர்பியும் சில முரண்பாடுகளான கருத்துக்களை வச்சிருந்தாங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு ஹைட்டை குறிப்பிட்டு இந்த நோட்டிபிகேஷன்ல அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடிய ஹைட் எல்லாம் வந்து நாங்க என்ன பண்ணிருந்தாங்க, மாத்திருந்தாங்க. இதெல்லாம் நடந்திருக்குன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போன விஷயம் தான். சோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் வெளியேறியவர்கள் வந்து வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்குக்கு சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு சில தீர்ப்பை அளிச்சுச்சு. அந்த தீர்ப்பு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு சாதகமா வரல, புரியுதுங்களா? ஏற்கனவே இது சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்து அந்த தீர்ப்பு வந்து நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு சாதகமா வரல. சோ அவங்க என்ன ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஹைட் கேஸில் நிராகரிக்கப்பட்ட மாணவர்கள், ஆண் மாணவர்களும் சரி பெண் மாணவர்களும் சரி, அரௌண்ட் ஒரு 40,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், கிட்டத்தட்ட 80,000 அந்த ஆர்டர்ல அவ்வளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ அவங்களை எல்லாரையுமே திருப்பி நீங்க என்ன பண்ணணும், பிசிக்கல், அதாவது அவங்களை மறுபடியும் பிசிக்கலுக்கு வர வச்சு அவங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்க ஓவரால் பப்ளிஷ் பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு உத்தரவு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்புல வந்து வழங்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்துதான் டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன பண்ணாங்க, நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம். இதுவே கேண்டிடேட்ஸ்க்கு இப்ப சாதகமா வந்துச்சுன்னா கேண்டிடேட் போயிருக்க மாட்டான் சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம், அவன் ஹைகோர்ட்டோட நிறுத்திட்டு இருப்பான் கேஸ் டிஸ்மிஸ் ஆயிருந்ததுன்னா. சோ அவன் வந்து அதுக்கு போயிருக்குவானான்னு தெரியல, ஓகேவா? ஆனா டிஎன்யூஎஸ்ஆர்பி அதை எதிர்த்துதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, ஹைட் கேஸுக்கான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு தான். சோ ஹைட் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. நேற்று என்ன நடந்தது, இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோ நேற்று என்ன நடந்ததுன்னா, நீங்க மனு தாக்கல் பண்ணி ரொம்ப நாள் லேட் எல்லாம் பண்ணீங்க, சரி அதெல்லாம் நாங்க மன்னிச்சு ஏத்துக்கிறோம். இப்ப எதிர் மனுதாரர் வரல நேற்று. அவருங்க வந்து இப்ப நீங்க நம்ம பெட்டிஷனர் யார் போனது, டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் பெட்டிஷனர். அப்ப ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ரெஸ்பாண்டன்ஸ் வந்து அந்த ஜான் பிரிட்டோ அவர்கள்லாம் ஒரு 8 பேர் வந்து 8 இல்ல 10 பேர் கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, வரல. அவங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4 வார கால அவகாசம் கேட்டிருக்காங்க, புரியுதா? சோ இது ஏற்கனவே SIPSTM கேஸ்ல நடந்த அதே மாதிரி ஒரு இதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. அவங்க வந்து எதிர்த்தரப்புக்காரர்கள் வந்து எங்க பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க சப்மிட் பண்றதுக்கு எங்களுக்கு எத்தனை வாரம் டைம் கேட்டிருக்காங்க, 4 வீக்ஸ். அந்த 4 வீக்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கிராண்ட் பண்ணிருக்காங்க, சரி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அதனாலதான் வழக்கு எந்த தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னா ஆகஸ்ட் 31 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டிதான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த அந்த ஒரு உத்தரவை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிருக்காங்க, ஓகேவா? சோ ஸ்டேவை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டே ஏற்கனவே அந்த மீண்டும் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நீங்க ரீபிசிக்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ஸ்டே, அந்த வாங்கி வச்சிருந்த ஸ்டேவை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. இது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ரொம்பவே பலம் வாய்ந்த ஒன்று தான். ஏற்கனவே SIPSTM கேஸ்லயும் ஓரளவுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி பக்கம் நல்ல ஒரு ஃபேவர் போயிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி இந்த பிசி கேஸ்லயும் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இது ஒரு நல்ல ஃபேவரான ஒரு கருத்துனே சொல்லலாம், ஓகேவா? சோ சுப்ரீம் கோர்ட் அந்த ஸ்டேவை கேன்சல் பண்ணதன் மூலமாக டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இப்ப 2 விதமான கட்டளைகள் இருக்கு. ஒன்னு, ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம். ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, ஒரு அரசு அதிகாரி வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரை வேலையை விட்டு தூக்கணும்னு ஒரு அதிகாரி சொல்லிட்டாங்க, அவங்களுடைய மேலதிகாரி சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்றாரு, கோர்ட்டுக்கு போறாரு. அப்படி கோர்ட்டுக்கு போகும்பொழுது கோர்ட் வந்து அந்த இதெல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க வேலையை விட்டு தூக்கினாங்கன்னு சொன்னாங்க, அந்த அதை வந்து ரத்து பண்றோம், அதாவது அந்த ஸ்டேவை வந்து ரத்து பண்றோம் அப்படின்னு சொன்னா, வழக்கு இன்னும் நிலுவையிலேயே தான் இருக்கு கோர்ட்ல. ஆனா வழக்கை இன்னும் நாங்கள் விசாரித்து முடிக்கிற வரையும் அந்த அரசு அதிகாரி என்ன பண்ணலாம், வேலைக்கு போலாம். அப்ப அவர் சொன்னார்ல ஒரு இது, அவருக்கு மேல இப்ப கோர்ட்டு சொல்லிடுச்சு. அதனால அந்த கோர்ட்டு சொன்னதுனால அவர் இன்னும் கண்டினியூவா வேலைக்கு போலாம், அந்த தீர்ப்பு எல்லாம் முழுசா முடிஞ்சு வர வரையும். அப்ப அது மாதிரிதான் இப்ப நம்மளோட டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஒரு ரீபிசிக்கல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்ன ஒரு தீர்ப்பை என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டேவை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க, ஓகேவா? சோ இப்படி கேன்சல் பண்ணதினால் டிஎன்யூஎஸ்ஆர்பி அவர்களுடைய அடுத்த கட்ட வேலையை என்ன பண்ணலாம், முன்னெடுத்து வைக்கலாம், சரியா?
இது எதுவா இருந்தாலும் டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய இறுதி முடிவு தான் இது. அவங்க தான் இதுக்கான முடிவை எடுக்கணும். சோ நம்ம பாட்டுட்டு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு ஷியோராவும் சொல்ல முடியாது. ஓகேவா? டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு அந்த தடை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர்கள் என்ன பண்ணலாம்னா, போன முறை 2023 பேட்ச் பிசி பசங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் நிலுவையில இருக்கும் போதே டக்குன்னு ஓவரால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அவங்களெல்லாம் உள்ள ட்ரைனிங்க்கு அனுப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ட்ரைனிங்கே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்படிலாம் நடந்தது ஒரு சில விஷயங்கள்லாம். அது உங்களுக்கே சில பேருக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அப்படிலாம் ட்ரைனிங் ஏத்துனாங்க. சோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இவங்களையுமே சீக்கிரமா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி உள்ளவும் அனுப்பலாம், வாய்ப்பு இருக்கு. இல்லையா பொறுமையா 31ஆம் தேதி என்ன நடக்குது. ஏன்னா இந்த 31ஆம் தேதி அந்த தடையை நீக்கிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்புக்காரர்களுடைய இதை துரிதப்படுத்தி வேகப்படுத்தணும். அவர்கள் இன்னுமே இழுத்துக்கிட்டே இருந்த வேலை ஆகாதுல்ல. அப்ப நான் ஒரு ஸ்டேவை கேன்சல் பண்றேன்னா நீ பயந்துகிட்டு என்ன பண்ணணும், டக்குன்னு எடுத்துட்டு எனக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷனும் இருக்கலாம். சோ அவர்களுமே வேகப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் சுப்ரீம் கோர்ட் இதை கேன்சல் பண்ணிருக்கலாம். எதுவா இருந்தாலும் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆகஸ்ட் 31க்குள்ள நமக்கு எதுவா இருந்தாலும் ஒரு விஷயம் தெரிய போகுது. அது அதுக்குள்ள ரிசல்ட்டே வந்துருச்சுனாலும் நமக்கு ரொம்ப நல்லது. அதாவது ஆகஸ்ட் முதல்ல 2 வாரங்களுக்குள்ள, இல்லையா ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த கேஸ் முடிஞ்சு ரிசல்ட் வந்தாலும் சொல்வதற்கு இல்லை. சரியா? இதுதான் நிலைப்பாடு. ஆனா இது எதுவா இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் இப்போதைக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி கிட்ட இருக்கு. அவர்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா? சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.